ரோகிணி, கிரிஷ் இந்த விஷயத்த வச்சு எப்படியாச்சும் வந்து வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து எப்படியும் ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் வெவ்வேறு விதமான புது பிரச்சனைகள் தான் வரும். இப்போ அதே மாதிரி வந்து இந்த பையன் ஓடி போயிட்டாருங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையில் இப்போ முத்து, மீனா திருப்பி அந்த ஸ்கூலுக்கே வந்து பேச வராங்க. ஏன்னா வந்து போலீஸ் கேஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி வரலான்னு பார்த்தா, தூரமாக வந்து முத்துவோட கார் வரும் பொழுது அப்படியே தெளிவாக வந்து ரோஹிணிக்கு தெரிஞ்சிருச்சு முத்து தான் வராரு அப்படின்னு காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை காணாமல் போகும்போது பதச்சு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம்லாம் இல்லை. நேராக இங்கே அது உள்ளே போய் அவன் வந்து இது உள்ள டிக்கிக்குள்ளே தூங்கிட்டான், அதுக்கப்புறம் மயங்கிட்டான் அப்படிங்கிறலாம் சொல்ல மகேஸ்வரி வந்து நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை உங்களுக்குலாம் அனுப்பி வைக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு நாள் இருக்கட்டும், அடுத்த நாள் நாங்கள் அனுப்பிவிட்டுறோம் அப்படின்னு சரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே ரோஹிணி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இது வந்து அவங்க அம்மா வந்து கல்யாணி வந்து மகேஸ்வரியோட ஃப்ரெண்டாக அவங்க லீகலாக ஆக்ஷன் எடுப்பேங்கிறாங்க இந்த முத்துமி நான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ஓடி வந்து இவங்க காரில் ஏறிக்கிட்டான். அவங்க பாவன்னு பரிதாபமாக ஒரு பாசத்தை கொடுத்தா இதுக்கு இப்படி பேசின உடனே வந்து இப்போ முத்து என்ன சொல்லிடுறாரு, அதெல்லாம் பார்க்க எதுவுமே பண்ண முடியாது, அந்த அம்மா வரட்டும், வந்தால் தான் நாங்கள் இப்போ விடுவோம், இல்லைனா இவன் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விடுவோம், இல்லைனா இங்கே அத்தை வீட்டில் தான் இருப்பான், இந்த வீட்டுக்கு வந்தாலும் திட்டுறீங்க அத்தை வீட்டில் தான் இருப்பாங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.